அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாளில் உங்களுக்கு கொடுக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், குறித்த காலத்து தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? குறித்த காலத்து தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? குறித்த காலத்து தரிசனம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் என்ன செய்யாது, அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் கேட்ட ஆண்டவரிடத்தில் நான் கேட்ட கேள்வி, இப்பொழுது நான் சொல்வது என்னுடைய வேத அறிவில் கர்த்தருடைய கேட்டேன். இந்த குறித்த காலத்து தரிசனம் நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, கருத்தாய் தேட வேண்டும். வாசிங்க, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல, நல்ல கவனி, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அடுத்தது, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அடுத்த வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, அங்க அதுக்கு பிறகு இந்த காரியத்தை சொல்லி கீழே ஒரு காரியத்தை சொல்றாரு. அது இப்பொழுது நம்முடைய செய்தி அல்ல. இந்த நாளில் நீங்களும் நானும் கருத்தாய் தேட வேண்டும். அன்புக்குரிய தேவஜனமே, ஒரு கடைசி நாளில் வந்திருக்கிறோம். போங்க ஐயா, இப்போ தான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன், இப்போ தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், கடைசி நாள்ன்றீங்க. இந்த தேவஜனமே, மெய்யாகவே நாம் ஒரு கடைசி நாள், இதெல்லாம் நடக்கட்டும். நாம் செய்ய வேண்டியதை நாம் கருத்தாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவஜனமே, நாம் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், எதை செய்தாலும் ஆண்டவருடைய விஷயத்தில் எதை செய்தாலும் கருத்தாய் கர்த்தரை தேடுங்கள். ஏனென்றால் செப்பனியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆண்டவருடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பு மந்தாரமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிற ஆர்ப்பரிக்கிறதான நாள். அவர்கள் நடக்கும்படிக்கு நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். கர்த்தரால் அறிந்து கொண்ட கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை விட்டு விலகி போவீர்களானால் கர்த்தர் உங்களை வருத்தப்படுத்துவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. குருடரை போல உங்களை நடக்க வைப்பாராம். அவர்கள் ரத்தம் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். விவரிச்சு சொல்ல நேரம் இல்லை. அடுத்தது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே நீங்க வாங்கி கொடுத்த வெள்ளி, உங்க மகளுக்கு கொடுத்த பொண்ணு, அது உங்களை தப்பி வைக்கவே செய்யாது. பேருக்கு வேணா, பெத்த பேருக்கு சொல்லலாம், நான் என் மகளுக்கு 5 பவன் கஷ்டப்பட்டு போட்டேன், நான் 20 பவன் போட்டேன், பாருடி நான் போட்டேன் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஒன்று உங்களை விடுவிக்கவே விடுவிக்காது. நீங்க சேர்த்து வைத்திருக்கிறது ஒன்று உங்களை விடுவிக்கவே மாட்டாது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம், கருத்தாய் ஜெபித்தான். உபாகமம் 6:17 ஷார்ட்டா ஸ்பீக்கட போறேன். உபாகமம் 6:17 எழுதப்பட்டிருக்கிறது,
தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்க கருத்தாய் கை கொள்ளுவீர்களானால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா, வீடு பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டீங்கன்னா உடனே அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மகளே, உன் முதல்ல அங்கே அதை சொன்னால் திருப்தி வரும். உன் மாப்பிசைகிற தொட்டி முதற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். வந்துடும் அந்நிய பாஷை. ஆனால் சொல்கிறாரு 28:1 என்ன சொல்கிறாரு பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற ஆமென் 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 உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எலியா கருத்தாய் தேடினான். உங்களுக்கு ஸ்பீடாக போகிற நேரம் ஆயிடுச்சு. தேவஜனமே, உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கருத்தாய் கை கொள்ள வேண்டும். 119 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்களுடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோட தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறக்குறையா தேடுறதையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். தேவைக்கு மட்டும் தேடுறவங்களையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இங்க சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடு நீ தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட நடிப்புக்கு பேசுகிறவங்களையும் உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருதயபூர்வமாக உங்களிடத்தில் அன்பு கூறுறவங்களே உங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லுவீங்க, என்ன இருந்தாலும் அவள் 1000 இருந்தாலும் அவள் உண்மையாக என்னை பார்க்காம போக மாட்டான், எனக்கு ஏதாவது கொடுக்காம போக மாட்டான், என்னிடத்தில் பார்த்து ஒரு பேசி போகாம. ஆனால் அவள் அப்படி இல்லை. சும்மா அப்படி என்ன செய்வா, ஒரு நடிப்புக்கு என்ன செய்துட்டு போகிற, வந்துட்டு போகிற. இதே தான் தேவனும். நம்முள்ள இருதயத்தோட முதல்ல என்ன செய்யணும், கருத்தாய் தேடணும். அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யணும், கருத்தாய் தேடணும். வேதத்தின்படி நடக்கணும். எனக்கு நீ செவி கொடுத்தால், இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தின்படி நடக்கணும். அவருடைய வழிகளில் நடக்கணும். தாவீது சொல்றான் 119 சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படிக்கு நீர் கற்பித்தீர். அல்லேலூயா. தெய்வம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிற வார்த்தையை கருத்தாய் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். நான் இன்றைக்கு ஒரு மனுஷனை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். கருத்தாய் கர்த்தரை தேடின ஒரு மனுஷனை வேதாகமத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பேர், உங்களுக்கு நீங்கள் தேடி எடுத்து இன்னும் வாசித்த நேரம், அவன் பெயர் ஆசா. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா கர்த்தரை கருத்தாய் தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கு. இது எங்க வாசிக்கலாம்னா, நீங்க பிறகு படிங்க, வாசிங்க வாசிங்க. தயவு செய்து தாழ்மையா கேட்கிறேன், தயவு செய்து வேதாகமத்தை படிங்க. உன்னுடைய ஆபத்துக்கு உதவுகிற ஒரு நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. நீ ஒரு இக்கட்டான நிலவரத்தில் நிற்கும் பொழுது
ஒரு சிக்கலான இடத்துல நிற்கும் பொழுது அது உனக்கு வேதம் வெளிச்சமாய் இருக்கும், பாதைக்கு அது தீபமாய் இருக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் நான் சீக்கிரம் போறேன். 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களை படித்தீங்கன்னா கர்த்தரை கருத்தாய் தேடின ஒரு மனுஷனை குறித்து நான் காலையில் படித்தேன். போய் படுத்த பிற்பாடு கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ ஆசாவை பார் என்று சொன்னார். யூதாவின் ராஜாவாகிய இந்த ஆசா கர்த்தரை பிறகு படிங்க, 3 அதிகாரத்தில் இருக்கு, நீங்க தேடி படிங்க. அவன் கர்த்தரை கருத்தாய் தேடினான். நான் உங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. அவன் கருத்தாய் தேடினதுனால நடந்ததை பாருங்க. 10 வருஷம் அவன் கருத்தாய் தேடின நாட்களில் அவன் தேசம் 10 வருஷம் மட்டும் அமைதலாக இருந்ததான். படித்தா தான் ரசனையாக இருக்கும், படிக்கணும். 2வது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். 3வது, இந்த 3 அதிகாரத்தில் இருக்கு. 3வது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை அகற்றினான். 4வது, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. சங்கீதக்காரன் சொன்னான், எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் என்ன வைத்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் என்ன செய்யல? வெட்கப்படுத்தவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. 1, கருத்தாய் தேடின நாட்களில் 10 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. 2, கர்த்தரின் பார்வைக்கு அவன் நன்மையானதை செய்தான். 3வது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை அகற்றினான். 4வது, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கு தெரியாது. வேதத்தை வாசிக்க அறிந்த தேவ பிள்ளைகளை கிடைக்கப்பெற்ற உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இது ஒரு பொக்கிஷங்க. 5வது என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆசா நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் யூதாவுக்கு என்ன செய்தானா? யூதா ஜனங்களுக்கு, கவனிங்க, கற்பித்து கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுங்க. 5ல் நீ வளைக்கல. ஐயோ என் தங்கமே, என் பொண்ணே, கொஞ்சின இனி கெஞ்சுவா. அவங்ககிட்ட கெஞ்சுவா, கொஞ்சினா இல்ல கெஞ்சுவா. நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளிடையே செய்ய யூதாவுக்கு என்ன செய்தானா? கற்பித்து கொடுத்தான். முடிக்க போறேன், படிச்சு பாருங்க. தேசம் அமெரிக்கையா இருந்தது. இன்னும் படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். படிங்க, கொஞ்சம் ஆசைப்பட்டு படிச்சு பாருங்களா. கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு ஒரு புதிய செய்தியை கொடுப்பார். உங்களோட உள்ளத்தில் ஒரு புதிய ஜீவனையும் ஒரு பெரிய கற்பனையும் ஒரு கட்டளையும் கொடுத்து உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்குள்ள ஒரு வல்லமையை கொடுக்க போறாங்க. படிச்சு பாருங்களா. நான் அடியேன்னு சொல்ற, தாழ்மையா சொல்றேன், படிச்சு பாருங்க. இந்த வாரத்தில் நடந்ததை சொல்லட்டுங்களா? இந்த மனுஷனை சொல்லி காலையில் பாஸ்டர் மாட்ட சொல்லி துக்கப்பட்டேன். 38 வருஷம் கருத்தாய் தேடினான். எத்தனை வருஷம்? படிங்க. 39வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டான். கர்த்தரை அல்ல, உங்க எழுதப்பட்டிருக்கு, பரிகாரிகளை தேடி போனான். மனுஷ உதவியை தேடி போயிட்டான்.
38 வருஷமும் யாரை கத்தரை கருத்தாய் தேடினவன் ஒரு வருஷம் மட்டும் படிச்சு பாருங்க, ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் வழி தவறிட்டான். 40வது வருஷத்துல மனுஷன் மரிக்கிறான். ரொம்ப துக்கமா இருந்துச்சு. நீங்க நினைப்பீங்க 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் எடுங்க, எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுவரையும் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலருக்கு தெரியாது, கேட்டதோட சரி. வாசிமா, கடைசி வசனத்தை வாசி. பாருங்க, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல 38 வருஷம் எப்படின்னா கருத்தாய் தேடிட்டான். தேசம் அமைதலா இருந்தது, யுத்தம் எல்லாம் பயங்கரமா நடத்தி இருக்கிறான். பிறகு இப்ப வாசிக்க நேரம் இல்லை. ஒரே ஒரு வருஷம் கவனிங்க, 38 வருஷ காலம் கருத்தாய் தேடின மனுஷன் 39வது வருஷத்துல அவன் காலில் வியாதி கண்டுச்சு. அவன் நோவு கொடிதாயிச்சு. வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். 38 வருஷம் நல்லா கவனிங்க, உழைத்தது, ஸ்தோத்திரம், பாடுபட்டது, கத்தரை தேடினது 1 இயர்ல அவுட். ஆனா 40வது வருஷத்துல நடந்ததை பாருங்க, 14ஆம் வசனத்துல 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெறு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு மனுஷர்கள் நல்லா கவனிங்க, இவனுடைய கிராண்ட் அடக்கம் பண்ணிட்டாங்க. 38 வருஷங்கள் கைப்பற்றினதான ஒரு காரியத்தை ஒரு வருஷத்துல இழந்துட்டான். 40 வருஷமும் பூரணமா ஆண்டுட்டான். 41வது வருஷத்துல மரிக்கிறான். ஜனங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய வெகுமதிகளை எல்லாம் நல்லா செய்துட்டாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் என்ன ஆயிடுச்சு? ஒரு மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்த பாஸ்டர் டான் என்கிறவர் பேசினது. அவன் குற்றவாளியானான் என்று எழுத சொல்லியிருந்தார். அது எந்த பதத்தில் இருக்கோ தெரியல. அவன் தேவனுடைய பார்வையில் அவர் இங்கிலீஷில் சொல்வார், அது புரியாது. அவர் வெள்ளக்காரர் பேசுவார். அதை தமிழாக்கம் பண்ணதான பாஸ்டர் விஜயன் அவர் சொன்ன தமிழில் தான் புரிஞ்சு கொண்டேன். 38 வருஷமாய் கருத்தாய் தேடினவன் 1 இயர்ல கத்தரை விட்டா. அவனுக்கு நல்ல அடக்க ஆராதனை எல்லாம் பண்ணினாலும் கூட தேவனுடைய பார்வையில் அவன் குற்றவாளியானான். முடிவு பிரம்மாண்டமா கொண்டாடினாலும் கர்த்தருடைய பார்வையில் குறைவாகி போயிட்டான். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பா. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. அந்த நாடு சுதந்தரிப்பே. எத்தனை பேர் இந்த முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்பட்டா போதாது. சொல்லுவாங்க பசங்க ஜாலியா, டே ஆசை இருந்தால் போதும், அது என்ன இருக்கணும்? டே ஆசைப்பட்டா மட்டும் போதும், அது என்ன இருக்கணும்? டே ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருக்கணும்? மீசை இருக்கணும். ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷம், அது வெல்கம். ஆனால் அது ஒரு கிரயம் செலுத்த எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க கிரயம் செலுத்த? எனக்கு துக்கமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல, எனக்கு கண்ணு கலங்கிச்சு. 38 வருஷம் ஜெயாலியாக ஓடின மனுஷன் 39வது வருஷத்தில் கோட்டை விட்டான், குற்றவாளியானான். அவருடைய பாஷையில் அந்த வெள்ளக்காரர் சொன்னது போல சொல்ல, நம்ம பாஷையில் குறைவானான். அடக்காரதுன்னு நல்ல தைலக்காரர்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க வார்த்தை.
இல்லையா? சோத்திரம். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினால் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீது நகரத்தில் தான் அடக்கம் பண்ணப்பட்டான். தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் குற்றவாளியானான். நான் அமெரிக்காக்காரர் சொன்னது போல சொல்றேன், தேவனுடைய பார்வை குற்றம். அன்புக்குரிய தேவஜனம், எத்தனை வருஷம் கருத்தாய் தேடினா? 38 வருஷம். 1 year அவுட். எல்லாத்துலேயும் 100 100 100 100 வாங்கிட்டான். கணக்கில் மட்டும் 34 வாங்கிட்டான்னா என்ன ஆச்சு? ஃபெயில். ஏங்க 100 100 100 100 100 எல்லாத்துலேயும் வாங்கி, தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ் அவுட்டுன்னா முடிஞ்சிச்சு. அவுட்டு தான், அவன் ஃபெயில் தான். அவன் எங்கே தான் போய் லிஸ்ட்டு பார்க்கணும்? ஃபெயில் எடுத்து தான் போகணும். பாஸ் மார்க்கில் எங்கே என்ன வந்திருக்காது? 38 வருஷம். எனக்கு காலையில் துக்கம், ஆண்டவரே நான் ஜெபிச்சேங்க, அப்பா இத்தனை வருஷம் ஓடிட்டப்பா. இப்படியே கேட்டேன், சாமி எனக்கு பலனில் ஒன்றுமே இல்லை, என்னால் எல்லாம் முடியாது. இதில் ஒன்றுலையும் கட்டிக்காரன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கிருபை தந்தது நடத்துங்க. அதனால தான் எபிரேய ஆக்கியன்னு சொல்லி முடிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, கடைசி வார்த்தை, நாம் ஆரம்பத்தில் கொண்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? வாசிக்கவே இல்லை. எப்படி பாஸ்டர் வாசிக்க? நாம் ஆரம்பத்தில் கொண்ட, எடுங்க வசனம் எடுங்களா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த, நல்ல கவனிங்க, 38 வருஷம் இல்லை, 41 வருஷம் மரிக்கும் பொழுதும் இதில் கரெக்டாக இருந்தால் தான் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. தைலக்காரன் தைலம் கொடுப்பாங்க, கந்த வர்க்கமும் கொடுப்பாங்க, வெட்டின கல்லறையிலையும் வைப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் தேவண்ட பார்வையில் குறைவற்றவனாக இருந்தான். ஆனால் எப்படிப்பட்ட மனுஷன்? கருத்தாய் தேடினவன். எத்தனை பேருக்கு டச் ஆச்சோ தெரியல. என்னை ரொம்ப உணர்த்திச்சுங்க. எனக்கு ரொம்ப துக்கம், பயந்தங்க. சாமிகிட்ட கேட்டேன், பா நான் ஒன்றும் கட்டிக்காரன்னே இல்லை, இந்த மனுஷனை படித்து பார்த்தேன், ஒன்றா படித்து எழுதி வச்சுருக்கிறேன், பார்த்தா நான் 0. கிருபை, உங்களை கிருபை எனக்கு தாங்கப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதுன்னு காலையில் நான் ஒரு டிசைன் எடுத்து ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானிச்சு? ஆண்டவரே நாங்கள் ஓடினதும் பிரயாசப்பட்டது வீணாய் போடும், என் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை. எழுதப்பட்டிருக்கு, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் பங்கு. 40 வருஷ காலங்களும் அவன் பூரணமாய் செய்து 41வது வருஷத்தில் மரித்திருப்பான். ஆனால் அவன் குறை உள்ளவன் அல்ல, குறைவற்றவன். ஒரு நிமிஷம் யோசிப்போமா? என்ன பாஸ்டர் எங்கே இருக்குது பாஸ்டர்? ஒரு சகோதரிக்கு எண்ணத்தில் உண்டாகும், எங்கே பாஸ்டர் இருக்குது பரலோகம்? சொல்லு பாஸ்டர், நான் போக்கியத்துக்கு அது இடம் பிடிச்சிக்கிறேன். அந்த ஒருத்தரை மனதில் காட்டுறாரு, தப்பாக எடுத்துக்கிடாது. ஒருத்தர் ஆவியில் அப்படி கூட அப்படி இருக்கிறாங்க. தாழ்த்துவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.